நேத்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது மே 27 பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டோட சிஎம்மா இருக்கக்கூடிய சி. ஜோசப் விஜய் அவர்கள் வந்து, பிரதமரா இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒரு சந்திப்பு, ஒரு மீட்டிங் இருந்துச்சு. சிஎம்மா விஜய் அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைமா டெல்லிக்கு போறாரு. ஃபர்ஸ்ட் டைமா பிஎம் சந்திக்கிறாரு. அப்படிங்கிறப்ப அந்த ஒரு மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நடந்துச்சா சொல்றாங்க. இந்த மீட்டிங்ல 5 விதமான விஷயங்கள அவர் பத்தி பேசியிருக்காரு. ஒண்ணு வந்து மேகதாது அணை வந்து கட்டக்கூடாது அப்படின்னும், இன்னொன்னு தமிழ்த்தாய் வாழ்த்து அந்த தொடர்பான அந்த ஒரு பிரச்சனை பத்தியும், இன்னொன்னு வந்து ஆனைமங்கல செப்பேடுக்கு வந்து நன்றி தெரிவிச்சிருக்காரு. அது ஒண்ணு. இன்னொன்னு தமிழக மீனவர்களை வந்து இலங்கை கடற்படையினர் வந்து பிடிச்சு வச்சிருக்காங்களா, அத விடுவிக்கிறதுக்கு நீங்க அவங்கள வந்து ரிக்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அப்புறம் தமிழ்நாட்டுல வந்து டிஆர்டிஓவோட ஆராய்ச்சி மையம் தமிழ்நாட்டுல நீங்க ஓபன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 5 விதமான விஷயங்களை பேசியிருக்காங்க. இத இந்த ஆனைமங்கலம் செப்பேட வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்ததுக்காக நன்றி தெரிவிச்சிருந்தாரு. ஆனைமங்கல செப்பேடுனா என்ன? இது எந்த காலத்தை சேர்ந்தது? எந்த அரசர் காலத்தை சேர்ந்தது? அப்படிங்கிறதும், இதுக்கு முன்னாடி எந்த நாட்டுல இருந்துச்சு? எவ்வளவு வருஷமா அந்த நாட்டுல அந்த இது இருந்துச்சு? எப்போ தமிழ்நாட்டுக்கு, அதாவது இந்தியாவுக்கு இந்த செப்பேட கொண்டு வந்தாங்க? இது தமிழ்நாட்டுல எந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஊரை பத்தினது அப்படிங்கிற இந்த ஆனைமங்கல செப்பேட பத்தின ஒரு டீடைல்டான இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. வணக்கம், நான் ஆனந்த். இந்த ஆனைமங்கலம் செப்பேடு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல நாகப்பட்டினத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மயிலாடுதுறைங்கிற மாவட்டத்துல ஒரு சின்ன கிராமம் தான் இந்த ஆனைமங்கலம் அப்படிங்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய ஒரு செப்பேடு தான் நெதர்லாந்துல வந்து இருந்திருக்கு இத்தனை வருஷமா. அத வந்து இப்ப மே 16, 2026 வந்து நெதர்லாந்துக்கு நரேந்திர மோடி அவர்கள் அங்க போயிருந்தப்ப, உங்களோட இந்த மாதிரியான உங்களோட ஒரு ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் வந்து எங்க கிட்ட இருக்குன்னு சொல்லி அவங்க இதை கொடுத்திருக்காங்க. அத வந்து பிரதமர் அவர்கள் வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது முக்கியமா தமிழ்நாடை பத்தின, நம்ம தமிழர்களை பத்தின ஒரு குறிப்பு அப்படிங்கிறப்ப இதுக்கு வந்து நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு தமிழ்நாட்டோட சிஎம் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள். இந்த ஆனைமங்கல செப்பேடு எப்படி அங்க போச்சு அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா, அந்த படையெடுப்புகள் நடக்கும். ஒரு நாட்டை இன்னொரு நாடு பிடிக்கணும், இன்னொரு நாட்டை கைப்பற்றணும் அப்படின்னா ஒரே வழி படையெடுப்பு. அப்படி இல்ல அப்படின்னா பொண்ணை கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது. இங்க இருக்கக்கூடிய பொண்ணை வந்து அங்க அந்த அந்த நாட்டோட அரசர் கல்யாணம் பண்ணி கொடுத்து 2 நாடு இணைச்சுக்குவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வந்த ஏதோ ஒருத்தர் வந்து இந்த செப்பேட, பொதுவா பாத்தீங்கன்னா இந்த படையெடுப்பு நடக்குதுனாலே வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா நாட்டையே சூறையாடிட்டு போயிருவாங்க. அவங்க எந்த பகுதியில ஜெயிக்கிறாங்களோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வளங்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய செல்வங்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படிங்கிறவங்களாம் சொல்றாங்க. அந்த மாதிரி அவங்க எல்லாரையுமே அவங்க கடத்தி அவங்க நாட்டுக்கு கொண்டு போயிருவாங்க, அடிமைகளா வச்சு நடத்துவாங்கங்கிற மாதிரிலாம் வரலாறு இருக்கு. அப்படி இது போயிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இது எந்த காலத்தை சேர்ந்தது? எந்த அரசர் குலது? நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், தமிழ்நாட்டை நிறைய அரசர்கள் ஆண்டிருக்காங்க. பூர்வீக தமிழ்நாடா கொண்டு சேரர், சோழர், பாண்டியர், பல்லவர்கள் ஆண்டிருக்காங்க. இது போக முகலாயர்கள் ஆண்டிருக்காங்க, நாயக்கர்கள் ஆண்டிருக்காங்க, மராத்தியர்கள் கொஞ்ச நாள் ஆண்டிருக்காங்க. அப்படிங்கிறப்ப எந்த அரசரோட காலத்தை சேர்ந்தது அப்படின்னா, முதலாம் ராஜராஜ சோழன் காலத்தை சேர்ந்தது. கிட்டத்தட்ட இந்த செப்பேடு வந்து 1000 வருஷம் பழமையானது அப்படிங்கிறாங்க. இந்த செப்பேடு 1000 வருஷம் பழமையானது அப்படின்னா, இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரலாம். இதுல என்ன இருக்கு, நம்ம தமிழ்நாட்டை பெருமைப்படுத்துற மாதிரி என்ன இருக்கு அப்படின்னா, ரொம்ப முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா, சோழர் பேரரசு காலத்துல நாகப்பட்டினத்துல இருந்த புத்த விகாரத்துக்கு வந்து இந்த ஆனைமங்கலத்துல இருக்கக்கூடிய வருவாயை வந்து நாங்க வந்து உங்களுக்கு கோவிலுக்கு தானமா தரோம் அப்படிங்கிற மாதிரி அதை எழுதியிருக்காங்க. சோழர் காலத்துல ஒரு புத்த கடவுள், புத்த விகாரம், அதாவது புத்த விகாரம் அப்படின்னா, இப்ப நம்ம இந்துக்கள் எப்படி கோவில்னு சொல்றோம், கிறிஸ்டின்ஸ் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து சர்ச் அப்படிங்கிறாங்களே, அது மாதிரி புத்தர் கோயில் வந்து புத்த விகாரம் அப்படின்பாங்க. அந்த கோயிலுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கோவிலுக்கு வந்து நிலங்கள் எழுதி வைப்பாங்க, இது வந்து கோவில் நிலம் அப்படின்பாங்களே. இதெல்லாம் ஏதாவது காலத்துல ஏதாவது அரசர் வந்து கோவிலுக்கு பட்டயம் பண்ணி வச்சிருப்பாரு. இது வந்து கோவில் எடுத்துக்கட்டும், என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த இடத்த கோவில் நிர்வகிச்சுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி எழுதி கொடுப்பாங்களே, அப்படி கோவில் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அதுல பாத்தீங்க அப்படின்னா, சோழர் காலத்தோட அவங்க ஆட்சி அமைப்பு பற்றி அதுல ரொம்ப டீட்டெயிலா இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்புறம் நம்ம தமிழ்நாட்டுக்கும் சவுத் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்க்கும் இருந்த வணிக தொடர்பு பத்தி அதுல இருக்கு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம அந்த காலத்துல கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம அயல் நாடுகளுக்கு வந்து வணிகம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி நம்மகிட்ட பல சான்றுகள் இருக்கு. இதுவும் ஒரு ஆடட் அட்வான்டேஜா நமக்கு ஆகுது. இந்த மாதிரியான பெருமை வாய்ந்த நம்ம தமிழ் மொழி, தமிழர்கள் இவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, அப்பவே நாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு
ஆடடா நமக்கு ஒரு ப்ரூஃப் கிடைச்சிருக்கு. குறிப்பா தமிழரை பெருமைப்படுத்துற மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த செப்பேட்ல பாத்தீங்க அப்படின்னா தமிழர்களோட அரசியல் நிலைப்பாடு என்ன, இந்த வணிகம் தொடர்பான விஷயங்கள், இந்த நாகப்பட்டினத்துல கொடுத்த இந்த இது எல்லாமே தமிழ்நாட பெருமைப்படுத்தக்கூடியதா இருக்கு. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு செப்பேடு கிட்டத்தட்ட நெதர்லாந்துல இத்தனை வருஷமா இருந்திருக்கு. அத வந்து இப்போ அந்த கவர்மெண்ட் வந்து பிரதமர் மோடி அவர்கள் கிட்ட கொடுத்திருக்கிறாங்க. இந்த இத வந்து இப்பதான் அவங்க வந்து ரெஸ்கியூ பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்களா? இதுக்கு முன்னாடி இல்லையா அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 2012ல இருந்து அவங்க கிட்ட இருந்து இந்த மாதிரியான நம்மளோட நம்மளோட வரலாற்று ரீதியான ஆவணங்களை வந்து நிரூபிக்கிற மாதிரியான ஆவணங்களை நிறைய நாடுகள்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணாங்க. அப்ப 2012லயே அவங்க கேட்டிருக்காங்க. ஆனா அது அப்பெல்லாம் இது பண்ணாம அது கரெக்டா ஏதோ பிரச்சனால போய் இது மிஸ் ஆகிக்கிட்டே இருந்து ஃபைனலா மே 16ஆம் தேதி இது உங்களுக்கு கொடுத்தாங்க. இது ஒரு வரலாற்று சான்று. நம்மகிட்ட இப்படி ஒண்ணு இருக்கு. ஆல்ரெடி நிறைய செப்பேடுகள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. கரந்தை செப்பேடு, இந்த அந்தானூர் செப்பேடு சொல்லி நிறைய செப்பேடுகள் சொல்லுவாங்க. இந்த செப்பேடுனா என்ன அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, இப்போ எப்படி கவர்மெண்ட் வந்து ஜியோ பாஸ் பண்றாங்க, ஒரு கவர்மெண்ட் ஆர்டர், ஒரு அரசு ஆணை அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் முத்திரையோட ஒரு பேப்பர்ல அந்த அதை பத்தின டீடைல் இன்ஃபர்மேஷன்ல கீழே அரசாணை முத்திரை போட்டு சிஎம் யாரோ சைன் போடுவாங்களே, அந்த மாதிரி அந்த சோழர் காலத்திலேயோ அந்த அரசர்கள் இருக்கிறப்ப ஏதாவது ஒரு ஆணை போடணும், ஏதாவது ஒரு ஒரு சட்டம் புதுசா கொண்டு வந்திருக்கிறாங்க, இல்ல ஏதாவது ஒரு இந்த மாதிரியான கோவிலுக்கு தானங்களா ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இத வந்து பதிவு பண்றதுக்காக தான் கல்வெட்டு, கல்லுல எழுதுறது, ஏதாவது தூண்ல எழுதுறது, இந்த மாதிரியான செப்பேடுகள் எழுதுவாங்க. இப்படி எழுதுனோம்னா காலத்துக்கும் அழியாது. பேப்பர் அப்பெல்லாம் பேப்பர் கிடையாது அப்படிங்கிறப்ப, இந்த மாதிரியான செப்பேடுகளை எழுதுறப்பதான் அது காலத்துக்கும் நிலைச்சு நிற்கும். என்னைக்குனாலும் அது இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு குறிப்பு மாதிரி தான் அது. ஒரு பத்திரம் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு பத்திரம் எப்படி இருக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த ஆனைமங்கல செப்பேடு. ஆல்ரெடி இந்த ஹிஸ்டாலஜிக்கலா நம்ம பேசுறப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவே ஒத்துக்கணும், உலகமே ஒத்துக்கணும். தமிழ்நாட்டுக்கு இதுல வந்து பழமையான மிகப்பெரிய தொன்மையான வரலாறு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஆனா நிறைய பேர் வந்து இந்த வரலாற்றை வந்து முழுசா அக்செப்ட் பண்ணிக்க மறுக்கிறாங்க. நம்ம கூட இடையில கூட ஒரு பிரச்சனை வந்துச்சுல, இந்த கீழடியில ஏதோ ஒரு அதுல இருக்கிற விஷயங்களை வந்து நான் அப்படியே போடுவேன் அப்படின்னு சொல்லி அங்க ஒர்க் பண்ண ஆர்கியாலஜிக்கல் சர்வே அந்த அவங்க ஆபீசர் வந்து சொன்னதாவோ இல்ல முடியாது இதை நீங்க எப்படி கொடுக்கூடாதுன்னு அவர் நான் ரிசைன் பண்ணிக்கிறேன், எனக்கு வரல, எனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை பத்தின டீடைல் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான், ஒரு ட்ரூவான இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுப்பேன் அப்படிங்கிற பிரச்சனை வச்சுல. அந்த மாதிரி தமிழோட வரலாறுகள் வந்து நிறைய இடங்கள் மறைக்கப்படுது. இதை வந்து இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறப்ப இது நம்ம தமிழர்களா நம்ம பெருமைப்படுற விஷயம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்காக தான் சிஎம் அவர்கள் வந்து மோடி அவர்களை சந்திக்கிறப்ப நன்றி தெரிவிச்சாங்க. இந்த ஆனைமங்கல செப்பேன்னா என்னன்னு எனக்கு தெரியாது, இப்பதான் எனக்கு தெரியும், இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்கறேன் அப்படின்னாலும் இந்த வீடியோ பாக்குறப்ப எனக்கு ஆனைமங்கல செப்பேன்னா என்ன, இது எங்க இருந்துச்சு அப்படிங்கிறது ஒரு டீட்டெயில்டா எனக்கு ஓரளவு புரியுது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இது உங்களுக்கு புரிஞ்சா மட்டும் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.